என் சகோதரர்களே, நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதர்தான். உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் என்னிடம் விரைவில் வரக்கூடும். மரணம் என்னை கவர்ந்து செல்லக்கூடும். ஆனால் நான் இறைவனின் வார்த்தைகளாக உங்களுக்கு ஒரு வேதத்தை விட்டுச் செல்கிறேன். அதுதான் திருக்குரான். அதுவே உங்களுக்கு ஒளி, உங்களுக்கு வழிகாட்டி. அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை மக்களிடம் முகமது நபி அவர்கள் குரானின் மகத்துவத்தை கூறினார். அது நபி அவர்களின் வார்த்தைகள் அல்ல, இறைவனின் வார்த்தைகள். இந்த நாளில் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திவிட்டேன். உங்களுக்கான என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன். உங்களுக்கான மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்ததாக இறைவன் கூறுகிறான். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அன்று தனது 63வது வயதில் முகமது நபி அவர்கள் உயிர் நீத்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர் எப்படி மரணிக்க முடியும் என்று அவரது தோழர்களில் சிலர் நம்ப முடியாமல் தவித்தார்கள். ஆனால் நபி அவர்களின் தோழரான அபு பக்கர் பள்ளி வாயலில் எழுந்து நின்று, முகமதை வழிபடுவோர் எவரேனும் இருந்தால் அவர் இறந்து விட்டார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அல்லாவை வழிபடுவோர் அல்லாஹ் என்றும் நிலைத்திருக்கிறான் என்றும் அவன் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்.